வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஈஸி கிச்சன் குக்கிங்கில் எப்படி ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு நல்ல பெரிய இரும்பு கடாயில் ஒரு 50 கிராம்ஸ்க்கான பட்டர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே போதும். இந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி கரம் மசாலா யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா இந்த மாதிரி காஞ்ச மிளகா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஜென்ரலாக கரம் மசாலாவில் போடுற ஐட்டம்ஸ் எல்லாமே. பட் இன்றைக்கி நான் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால சும்மா தாளிக்கும் போது பேருக்கு 2 பட்டை மட்டும் எடுத்திருக்கேன், பட்டை, கிராம்பு மட்டும். அப்புறம் இதுக்கு நான் ஒரு 3 நல்ல பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நீங்கள் பொடி பொடியாக வெட்டணுன்றதில்ல, ஏன்னா எப்படியும் நம்ம மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 3 வெங்காயம். அப்புறம் தக்காளியும் ஒரு 3 எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் கலரும் பன்னீர் மசாலாவுக்கு அது கொடுக்கும். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன். தனியா பவுடர் இன்னும் வேணும்னா கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். உப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ரெசிபிக்கு தேவைப்படும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன். அப்புறம் இந்த ஹோம்மேடு கரம் மசாலா. இந்த ஹோம்மேடு கரம் மசாலாவுக்கு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸு. கொஞ்சம் இதை ஃப்ரை பண்ணும் போதே இதுக்கு நான் கேஷ்யூ நட் ஆட் பண்ணுறேன். ஒரு 10 to 15. இதில் கேஷ்யூ நட் தான் மெயின். அந்த ஸ்மூத் டெக்ஸ்சர், அந்த பன்னீர் மசாலாக்கான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த பன்னீர் மசாலாக்கான அந்த டெக்ஸ்சரே இந்த கேஷ்யூ நட் தான் கொடுக்க போகுது. நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லா கொடுக்கும். வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதில் நான் அடிஷ்னலாக எந்த க்ரீமு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த கேஷ்யூ நட் மட்டும்தான் இதுக்கான டேஸ்ட்டு, அந்த டெக்ஸ்சரை கொடுக்க போகுது நமக்கு. ஸோ இப்போ இந்த இதே தவாவில் அந்த கொஞ்சோண்டு மசாலா இருக்கும் போதே நம்ம ஒரு 250 கிராம்ஸ்க்கான பன்னீரை நான் சின்ன சின்ன க்யூப்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தவாலேயே இருக்கிற மசாலாலேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். அந்த மசாலா கோட்டிங் இந்த பன்னீரில் இருக்கும் போது அந்த பன்னீர் அப்புறம் நம்ம கிரேவியில் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். அடிஷ்னலாக கிரேவிலையும் அப்புறம் நம்ம கொதிக்க விடும் போதும் அப்போவும் இன்னும் பன்னீர் குக் ஆகும். ஸோ இப்போ லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கிரேவியும் ஆறி இருக்குது. நம்ம அதை மிக்சியில் ஒரு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை இந்த தவாலேயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இப்படி தான் டெக்ஸ்சர் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இந்த கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் நான் ஒரு மெஷரிங் கப் அளவுக்கு தண்ணி இப்போ சேர்க்க போகிறேன். உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் தண்ணி இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் குக் ஆகும்போது அப்புறம் ஆறுனதுக்கப்புறமும் கொஞ்சம் நல்லா சுண்டிடும் கிரேவி. அதுவும் சப்பாத்திக்கெலாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கிரேவி லைட்டாகவே நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ பேஸ்ட்டாக இல்லைன்னா வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே முழுசாக பூண்டு, இஞ்சி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1 டீஸ்பூனுக்கான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லு எல்லாம் போகட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் உப்பு கூட டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை நான் இதோட ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி அளவு, உப்பு இதெல்லாமே இப்போவே சரி பார்த்துக்கலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் அளவுக்கு குக் ஆனால் போதும். நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ஜீரா ரைஸ்க்கு அப்புறம் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும்.
ஸோ இதுதான் நம்மளோட இன்னியோட பன்னீர் பட்டர் மசாலா. பாருங்கள், ஜீரா ரைஸ் ரொட்டியோட இது ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் காம்பினேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.